கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மீடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். பாரதோ கல்லறை மீடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் உதவ புத்திரர் சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்கும் உதவ புத்திரர் சந்நிதி முன். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்பும் வருகிற ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம் வருகிறார் ஜெய வீரன். நம்மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம்மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இந்த காலை வேளை தியான வேலைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடந்த வாரம் முழுவதும் நம்ம பரிசுத்த வாரமாக அனுசரித்து அதில் உள்ள ஆண்டவருடைய மகத்துவமான கிரியைகளை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் கூட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த லூக்கா சுவிசேஷத்தில் தான் அந்த ஒரு சம்பவம் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசி கொண்டார்கள். அதாவது அவங்க 2 பேரும் எம்மாவு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எருசலேமில் நடந்த இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய சிலுவையில் அறைஞ்சதை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ இவரும் அவங்களோட சேர்ந்து போகிறாரு. ஆனால் அவங்க அவங்களுக்கு கண்கள் மறைவாக இருந்ததுனால, மறைக்கப்பட்டிருந்தனால இவர் கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அவர் கேட்பார், நீங்கள்லாம் ரொம்ப ஏதோ துக்கத்தோடு பேசிட்டு போகிறீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியாதா, நீங்கள் வெளிநாட்டுக்காரர் வேற ஊர்லேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நசரேயனான இயேசுவை குறித்தவர்கள் தான் நாங்கள் பேசுகிறோம். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் நம்முடைய பிரதான ஆசிரியர்களும் அதிகாரிகளும் அவரை மரணாக்கினுக்கு உட்படுத்தி சிலுவையில் இருந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா அவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. ஆனால் 3ஆவது நாள் எங்கள் ஸ்திரீகள் போய் கல்லறையத்துக்கு போகும்போது அவங்க தேவதூரை தரிசித்தோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சரீரத்தை காணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்களும் ஸ்திரீகள் சொன்னபடியே வேறு சிலரும் போய் பார்த்தாங்க, அங்கே காணலை. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்வார், இயேசுக்கு சொல்வார்,
அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையின் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குத்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த எமாவுக்கு போனாங்களா அந்த 2 பேர்ட்ட இவர் எல்லாத்தையும் விவரித்து சொல்லுதார். உங்களுக்கு தெரியாதா, தீர்க்கதரிசிகள் இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் இப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு இவர் என்ன சார்னா வேற ஊருக்கு போகிற மாதிரி அப்படி போகிறாரு, அடுத்த பக்கம் போகிற மாதிரி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் சாயங்காலம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, நீங்கள் எங்களோட தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அவர்களோட பந்தி இருக்கார். இருக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். உடனே அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவங்க இது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க. உடனே அவர் மறைஞ்சு போயிருந்தார். அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நம்ம கூட வந்தார், வேத வாக்கியங்கள்லாம் சொன்னார், அப்போ கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போவாங்க. அப்புறம் திரும்பி அவங்க அந்த சீசர்கள் இடத்துக்கு அந்த வழியில் நடந்தது இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்கள்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது 11 சீசர்களும் குடியிருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து உடனே அங்கே என்ன செய்தார்னா தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார். இவங்கெல்லாம் பயப்படுதாங்க. ஆனால் திருப்பி அவர் சொல்கிறார், நான் தான் அப்படின்னு தெரியுது, என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். எலும்புகள் ஒரு ஆவிக்கு இருக்காதே அப்படின்னு சொல்லி, நீங்கள் இன்னும் அவிசுவாசியாக இருக்காதீங்க, விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே என்ன செய்தாருன்னா பொரித்த மீன் கண்டத்தை தேன் கூட்டு துணிக்கு எடுத்து ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறாரு. இதை பார்த்த உடனே தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறிந்து கொள்கிறாங்க. இதிலே தான் நம்ம சீசர்களில் தோமா ஒரு யோவானில் வரும். தோமா அவர் வெளியில் இவர் காட்சி கொடுக்கும்போது அவர் இருக்க மாட்டார், அவர் வெளியிலேருந்து வருவார். அப்போ அவர் சொல்லுவார், நான் நம்ப மாட்டேன், நான் அவர் அவருடைய கைகளையும் கால் உண்டான காயத்தில் கையை போட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அதே மாதிரி கையை தொட்டுப்பார், தோமாவே என்னுடைய கையை தொட்டுப்பார், காயங்களை தொட்டுப்பார், அவிசுவாசி செய்யாமல் விசுவாசியாயிரு அப்படின்னு சொன்னோடனே, என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொல்லி அவர் போய் அவரோடு சேர்ந்து பணிந்து கொள்ளுவான். அந்த தோமா தான் நம்முடைய இந்திய நாட்டுக்கு வந்தவர் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அப்போதான் அவங்க அந்த தெளிந்த புத்திகளாக ஆகுதாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு மந்த புத்திகள் தான் இருக்கிறாங்க. அவர் வெளிப்படுத்தும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. எல்லோரும் கண் இருக்குது, கண்கள் இருந்தும் குருடராக இருக்கிறாங்க, காதுகள் இருந்தும் செவிடராக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா எதுவுமே தெரிய மாட்டாங்க, மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவர் புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு அந்த சத்தம் கேட்குது, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவார்லாம். ஆனால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேட்குறோம், வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட தனிப்பட்ட முறையில் அவர் நம்மோடு தெளிவாக பேசி நம்மை உணர்த்தி வைத்திருக்கிறாரா? நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மந்த இருதயம் இல்லாதவர்களாய் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நம்முடைய இருதயம் நம்ம கொழுந்து விட்டு எரியுதா? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படின்னா தான் நாம் அவருடைய சீசர்கள் என்று அழைக்கப்பட முடியும். ஆகவே நாமும் கூட இந்த எமாவு சீசர்கள் போல நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நான் மந்த புத்தியோ இருக்கேன்ப்பா, எனக்கு நிறைய காரியங்கள் விளங்கவே மாட்டேங்குது, வேதம் வாசிக்கும் போதுமே என்னுடைய இருதயத்தை தெளிவாக்குங்க, என்னுடைய குருடாக இருக்கிற கண்ணை திறங்க, என்னுடைய புத்தி அந்த காலத்தில் இருக்கப்பா, அதை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக மாற்றி அவருடைய வார்த்தைகளின் பொருளையும் அவர் கொடுக்கிற தரிசனங்களையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இதயம் உள்ளவரை நம்மளை மாற்றுவார். நாமும் அவருக்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஆமென். எம்மாவூர் சீசர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே.